அனைவருக்கும் வணக்கம். இறைவன் அனைவருக்குமே பொதுவானவர். அவர் விரும்பினால் சிறு இடத்தில் அமர்ந்து பெரும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு சமயபுர அம்மன் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற சமயபுர அம்மன் துணை நிற்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சமயபுரம் மாரியம்மன் என்றாலே அனைவருக்கும் விருப்பமான ஒரு தெய்வம். 51 சக்தி பீடங்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலும் ஒரு சக்தி பீடமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அம்மனாக தான் சமயபுரம் அம்மன் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திருச்சி மாவட்டத்தில் காட்சி தராங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் குழந்தை பாக்கியம் அருளும் சமயபுரம் அம்மனாக இருக்கிறதாக சொல்லப்படுது. அமாவாசையன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து கும்பப்படையல் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதியருக்கு உடல்நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிடும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது இந்த அம்மனின் சக்தியை சொல்லாமலே சொல்கிறது. கார்த்திகை மாத அமாவாசை என்று சுமார் 5000 பக்தர்கள் கும்பப்படையில் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்ச்சிருக்காங்க. ஒரு சின்ன தெருவில் சிறு இடத்தில் ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்கள் கவலைகளை தீர்த்து மகிழ்வுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து வலிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தருகின்றாள் மகமாரி. இந்த கோவிலில் பூசாரி குடும்பம் என்று எங்களை குறிப்பிடுவாங்க அப்படின்னு பூசாரி தெரிவிச்சிருக்காரு. அப்போது அவர் ஒரு வேப்ப மரத்தில் சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நான் அம்மனை மனதார வழிபட்டு வந்திருக்கேன்னு இந்த கோவிலை சேர்ந்த பூசாரி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாள் கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலா ரூபம் வேண்டும், இங்கு அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு தர அதன் பின்பு உருவாகியதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 7 அடி உயர சமயபுர அம்மன் சிலை. சமயபுரம் உட்பட்ட அவள் அருளாட்சி புரியும் 21 இடங்களில் இங்கு புற்று எடுத்து வந்து அம்மனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் கனவில் 1 ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்ல அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி செல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையன்றும் விசேஷ பூஜையுடன் மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை எழுந்தருள செய்து அம்மனுக்கு படைத்து அந்த குழந்தை வரம் வேண்டியும் உடல்நலம் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வராங்க. இதுவும் அவள் கட்டளையுடன் இதுவரை சிறு தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருகிறது அப்படின்னே சொல்லப்படுது. தொடர்ந்து 3 மாதம் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது என்பதும் இந்த அம்மனின் சக்தியே அன்று வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சமயபுர அம்மன் இங்கு வந்து அமர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு நன்மைகளை வழங்க என்னை கருவாக்கியது நான் பெற்ற பாக்கியம் என்று ஆனந்தமாக சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பூசாரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மனை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தான் தேவகியின் குழந்தையான கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயா தேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு.
அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமையினால இங்கு அப்போது இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திரு உருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இளைப்பாரியிருக்காங்க. அவர்கள் இளைப்பாரிய இந்த இடம் சமயபுரம் மாரியம்மனாக சொல்லப்படுது. மேலும் இதன் நினைவாக இப்போதுமே இந்த கோவிலின் திருவிழாவில் 8ஆம் நாள் அம்மன் இங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இந்த கோவில் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மனை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இளைப்பாரிய பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திரு உருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு. மேலும் இவர் கண்ணூர் மாரியம்மன் என்று திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமன சிவன் அளிக்க உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்திருக்கு. அதர்மம் அலைந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருக்கோவில். இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளிப்பதை நம்ம காணலாம். இந்த திருக்கோவில் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக இருக்கு. மேலும் ஆகம சிற்ப வாசு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோவில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலின் இடம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நாம் காணலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்படுறாங்க. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் அருகிலுள்ள செல்லாண்டி அம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு காலை 6 மணி 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.